தங்கங்கல்வி இப்பதான் சடங்கு பொண்ணு மாதிரியே இருக்க. ஐயோ அங்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்குடி. தங்கங்கல்வி சத்தியமா இப்பதான் சடங்கான பிள்ளை மாதிரியே இருக்கிய. ஐயோ தங்கங்கல்விக்கு சடங்கு வைக்கணும், ஆஜராவுக்கு சடங்கு வைக்கணும், ஜவாக்கு சடங்கு வைக்கணும். ஐயோ ஏகப்பட்ட சடங்கு வேலை இருக்குது. சரி இங்க பாருங்க, தினமும் தங்கங்கல்வி பொண்ணு மாதிரியே மேக்கப் பண்ணி வைக்கணும். என்ன நான் சொல்ல சரிதானே? ஊர்க்காரவில நம்ம கால் துப்பிட்டு போறாவல, அவியிலே துப்பிக்கிட வேண்டியதான். ஆமா நம்ம படம் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அது சரி. ஆனாலும் எனக்கு தங்கங்களையும் பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. எம்புட்டு அழகா இருக்கு பத்தியா? ஆளுதான் கொஞ்சம் குள்ளமா போயிட்டவன். இல்லன்னா தங்கங்களையும் அடிச்சுக்க முடியாது. பாரு பொல பொலன்னு ரோஸ் கலர்ல என் தங்கங்களைவி. ஐயோ சும்மா இருங்கட்டி. முறப்பையனை பார்த்ததுல இருந்து கொஞ்சம் பளபளப்பா தான் தெரியுதியே. பின்ன முறப்பையன சும்மாவா இருந்தாலும் தங்கங்களைவி இவ்வளவு குசர ஆவாது. முறப்பையனை பார்த்ததுல இருந்து என்ன மேக்கப்பு. ஐயோ சும்மா இருங்கட்டி. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லட்டி. என்னத்த சொல்லுவேன். அது தங்கங்களுக்கு சிரிப்பு பாருங்களே. நிஜமாவே நான் அழகாதான் இருக்கேனாட்டி. அழகா அழகு அல்லது பின்னுது தங்கங்களவி. அழகு அப்படி பின்னி எடுக்கு. இப்படி திருதிருப்பு நாளைக்கே சடங்கு வச்சிட்டீல, நான் என்ன செய்யமா? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்படி பந்தல்ல வந்து இருந்தா போதும். அதுக்கு முன்னாடி குத்தச்சு உட்காரக்கு குடியில கட்டணும். அது யாரு கட்டுவா? முறப்பையனை வர வைக்க வேண்டியதானே? ஐயோ ஐயம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமட்டி. தங்கங்களை அப்படித்தான் சொல்லும். டி குடில் கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க டி. இங்க பாருங்க டி, தங்கங்களுக்கு நடக்கிற சடங்கு மாதிரி வேற யாருக்குமே இந்த உலகத்துல நடந்திருக்க கூடாது. அப்படி சடங்கு இருக்கணும். மேலத்துக்கு குறை இருக்கக்கூடாது, பந்திலையும் குறை வைக்கப்படாது. அந்த வயதை நாதிரா போயிருக்கா. சரி அப்போ குடில் கட்டுறதுக்கு முறப்பையனை வர சொல்லிடுவோமா? ஆமா ஆமா. ஊர் மானத்தை வாங்குறதுக்குன்னே ஊருக்குள்ள வந்திருக்காளுவ. கட்டி கொடுத்தா அவர் ஊரை பக்கம் போன கண்டிருக்கு. இந்த கோவரி கூட சேர்ந்து கிளவிகளை கூத்துக்குமா அடிக்காளுவ. ஊர் உருப்படுமா? சடங்கா வெய்ய தலை காட்ட முடியல வெளியூர்ல போய். கிளவிக்கு சடங்கு. ஊரையே நான் அடிச்சிட்டு கிடக்காளுவ. இன்னும் இவ்வளவு என்னென்ன அக்க பொருளா இந்த ஊருக்குள்ள பண்ண போறாங்களோ தெரியல. என் தங்கங்களவி அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்குமா அறிவு இல்ல? நாளைக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு இன்னைக்கு சடங்கு கேட்காங்க. அது நாளைக்கு சுடுகாட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னாவளாங்க. இந்த மாதிரி சடங்கு பண்ணி இந்த பேச்சுல வேற எங்க வச்சுக்க. மூஞ்ச பிடிச்சு உரசி போடுவேன். சாலமம் பண்டாட்டியா வெறும் ஜபாரா இருக்கவெல்லாம் புருஷனை கலட்டி விட்டுட்டு புது புரட்சி பண்ணாங்களாம். ஊரை நாசம் ஆக்குறதுக்கு. இந்த ஊரையே நாசம் பண்ணதுக்குனே வந்திருக்காளுவ. போதா கழிக்கு இந்த கிளவிமா ரெண்டு பேரும் ஊர்ல தட்டி கேட்கறது. இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை இல்லாம போயிட்டானே. நான் உங்க புள்ளைய கேட்டு சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு அனாசே ஏன் மவனை இழுத்தா அவளை சொல்ல கொண்டே பிடிச்சு அறுத்து விடுவேன். என்ன பேச்சு ரொம்ப ஓவரா போகுது. நீ என்ன சொன்ன? ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை கூட இல்லனே. அப்ப உங்க புள்ள ஆம்பளை இல்லையோ? என்னடா ரொம்ப மரியாதை பேசிக்கிட்டு இருக்கா? வா போனே. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். அட சக்கரனா பேசுற சரிசு பண்ணட்டியா? அவன்கிட்ட 5 வருஷமா கொத்தடிமை அந்திய மறந்துட்டியான்னு கேக்க. அவன் போட மிச்சம் மீதி தின்னுட்டு இப்ப அவனுக்கு எதிராவே ஜாக்கெட் போடாம அலைஞ்சிட்டு இருக்க. பொம்பளைனா புருஷன்கிட்ட அடங்கி தான் போகணும். பொம்பளைக்கு அடக்க ஒடுக்கம் வேணும். இப்படி தயதட்டி தெரிஞ்சவா நல்ல வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. உங்களை பத்தி இப்ப ஊர்ல பொம்பளை எல்லாம் கெட்டு போறாளுவ. ஊரை கெடுக்க வந்த நாடாரிகளா? இருக்க புருஷமாரெல்லாம் கழட்டி விட்டுட்டு இன்னொரு புருஷனை கெடுக்கறான அழகிற நீங்களா? இங்க பாரு பாக்கியா, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. இந்த புள்ளையை யாரும் தேடி போவல. அது வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவளை இங்க யாரு வாழ்க்கையில கை வச்சாலும் சொல்லு பாப்போம். இல்ல எவன் பின்னாடியே போற நீ பாத்தியா? அந்த 5 புள்ளைகளும் ஒண்ணா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அது உனக்கு பொறுக்கல. அதுக்கு ஏற ஒண்ணு இல்ல. நம்ம வாழ முடியாத வாழ்க்கைய அந்த புள்ளையில வாழ்றேங்கிற வயித்தெரிச்சல் உனக்கு. ஏன் 5 வருஷம் கொத்தடிமையா இருந்தவா அதுக்கப்புறம் சுதந்திரமா வாழக்கூடாதா? அப்ப அவன் காலத்துக்கு கொத்தடிமையா வைப்பான். இந்த புள்ள காலத்துக்கு அவன் போட எச்ச தின்னுட்டு வளரணும். அப்படிதானே? அதே நீ அந்த வாழ்க்கை வாழ்ந்த பத்தியா? அதான் இன்னொத்தி கொஞ்சம் துடிச்சலா வெளியில வந்தனா உனக்கு பொறுக்க முடியல. கிழவி இந்த ஊரை கெடுக்கவே நீதான் கெடுக்க. அடப்பாடி இவள. இப்படிதான் பேசி பேசி எங்க வாழ்க்கையை 30 வருஷமா நாசம் பண்ணி வச்சிட்டியா. எங்களுக்கு இந்த திண்ணை இந்த தெரு இத தாண்டி எங்களுக்கு என்ன இளவு தெரியும்? அந்த புள்ளைல அழகா துணிச்சலா வெளியில வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. தேவனா தேடி வருவானுவ. பொம்பளை இருக்கிற போய் தானே நான் அசால்ட்டா நினைச்சானுவ. இப்ப தூர வந்தோன்னு தேடி வருவானுவல்ல. ஆம்பளைனா அப்படித்தான் இருப்பானுவ. பொட்டச்சு தான் ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி என்ன அவசியம் வந்திருக்குன்னு கேக்குறேன். பாசமான புருஷனா நீங்க சொன்ன மாதிரி வாயாட்டிட்டு கிடக்கலாம். பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொத்திய பெட்ரூம்ல கூட்டு வரவன அவனுக்கு கோலத்துக்கும் வாயிட்டு சொல்றீங்களோ? கை நிறைய சம்பத்தி பண்ணி சொகபகமா அவனை வாழ வச்சிருக்காமல்ல. அதனால அவர் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கிடுவாரு. நான் அவருக்கு காலத்துக்கும் வாயாட்டிட்டு இருக்கணும். அப்படிதானே? ஆம்பளனா அப்படி இப்படிதான் இருப்பா. இப்ப சொன்ன பத்தியா? அதான் கை நிறைய சம்பத்தி பண்ணா எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. இப்ப அவ படிச்சிருக்கா. அவ ஃப்ரெண்ட் வேலை எடுத்து கொடுத்திருக்கா. வேலைக்கு போறா. சொல்ல போனா சரி செவடை இப்ப அவ தான் அதிக சம்பத்தி பண்ணுதா. அப்போ அவன் பண்ணத இவ பண்ணட்டுமா என்ன? ஊரை நாசமனாக்க போறியா? அதான் நடக்க போதே. இப்ப நீதாமா சொன்ன சம்பத்தி நிறைய பண்ணுதாமனே. ஆனா இப்ப இவ
இல்லன்னு வச்சுக்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணும், பொண்டாட்டி புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. அவன் நான் சம்மத்தியம் பண்ணதே நல்ல உத்தியோகத்துல இருக்கேன்னு அந்த வேலை பார்த்தான். இப்போ இந்த புள்ள அதை விட சம்பளம் எடுக்குது. ஆனா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் சந்தோஷமா இருக்குது. அவ புள்ளதான் அவ உலகம். அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு சந்தோஷம். இவ்வளவுதான் அவ வாழ்க்கை. இவ்வளவுதான் அவளுக்குள்ள போட்டிருக்க வட்டம். அவ அதை தாண்டி போகல. இப்படி ஜாக்கெட்ல மாலைதா வெக்கமா இல்ல? ஆமா போட்டா இப்படி இருக்கவளதான வீட்டுக்கு விரதமா கூட்டிட்டு வந்தா. இப்ப தாம் பண்ணிட்டு இதை போட்ட உடனே இனி அடுத்தவளை பார்க்கும்போது தாம் பண்ணிட்டு நினைப்பு தானே வரும். அவன் செஞ்சா இவளை போட்டுட்டு அலைவாளா? ஊரே காரி துப்புது. சீ துப்புதாங்க, துப்பிட்டு போட்டோம். அவ அப்படித்தான் இருப்பா. முள்ளாலதான் எடுக்கணும். அது வேற இல்ல. இந்த ஊரை விளங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டிய. இவ்வளவு 5 பேரு புருஷன் விட்டு வந்து கிடக்காளுவ. போத வரைக்கும் 2 கிளவிகள் வேற. அதை பார்த்து இந்த தெருக்காரு அந்த தெருக்காருன்னு ஊருக்கு 4 பேர் கிளம்புவா. அதான் நடக்க போகுது. ஆனா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏன் மாமனார் மாமியாருக்கு சோறு பொங்கி போட்டா நீ குறைஞ்சா போயிருவ? அது பெரிய கொடுமை மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க. ஆமா வருவேன். இப்ப என்ன என்னால பொங்கி தட்ட முடியாது. நான் திமிரு பிடிச்சவதான். என்ன வேணா சொல்லிட்டு போ. பா மரியாதை இல்லாம பேசுங்க. மரியாதை இல்லாம என்ன ஆகுது மட்டும் பாருங்க. இவங்க ரொம்ப யோக்கிய சிகாமணி. பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஆனா பையனுக்கு ஒரு கல்யாணம் கச்ச முடிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொத்தி வந்து வீட்டு அதிகாரத்தை எடுத்துருவாளாம். இவங்க கிச்சனை புடிச்சிருவாளாம். இவங்க சொத்து சொத்தை அனுபவிச்சிருவாளாம். ஒன்ன மாதிரி ரெட்டு வேஷம் நாங்க போடல. உண்மையிலே உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா இந்நேரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் புள்ள வயசுக்கு வந்திருக்கானாம். நடிப்பு திலகம். பொண்ணு பார்க்க போறேன். என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஊசு பசுல காதலிச்ச பையனை பிரிக்கிறது. பிறகு அவளதான் என் பையன் கெட்டுவான்னு ஒத்த காலில் நிக்கிறான்னு மாயமான நடிப்பு நடிக்க வேண்டியது. பிறகு விட்டுட்டு போனவளை தேடி அலைய வேண்டியது. என்ன மாயமானா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். ஆமா நான் திமிர் பிடிச்சவதான். அப்பெல்லாம் சமைச்சு போட முடியாது. என்ன சமைச்சு போட முடியாது. என்ன பண்ண பண்ணிக்கோங்க. இத பார்த்து ஊருக்குள்ள புதுசா வர போறோம்ல மாமனார் மாமியார் மதிக்காம தான் போறாள்வ. விளங்காத உதாரணமா ஊருக்குள்ள வந்திருக்காள்வ. இவ அறிவோட பேசால அறிவில்லாம பேசிட்டு போறாள. அது வேற ஒண்ணு இல்ல. அது நான் ஊருக்குள்ள சுத்துறாள்ல. எங்க மறுபடி தான் பையன் அவ பின்னாடி போயிருவானோங்கிற பயம். இப்படி நம்மளால ஏதாவது பண்ணா ஆதிரங்க வரமாட்டான்னு. அவ இனி எங்கேயும் போக மாட்டா. இங்கதான் இருப்பா. இதுக்காகவாது ஆதிராவுக்கு சடங்கு பெருசா வைக்கணும். அவ முறப்பையனை வர வைக்கணும். முறப்பைய யாருன்னு மீனா உனக்கு தெரியலாட்டி? தெரியும். ஒரு வாட்டி நாங்க விருந்துக்கு போனோம். அங்கதான் அந்த பையன் இருந்தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவனை வர வைக்கணும். மிலிட்டரியில இருக்கான். எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவனை வர வைக்கணும். இவ முன்னாடியே ஆதிராக்கு ஜான் ஜான் சடங்கு நடக்கணும். இந்த ஊரே நம்மள கரிச்சு கொட்டதில்ல. இந்த ஊர் முன்னாடி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. மாத்தி மாத்தி சடங்கு வைக்கிறோம், கல்யாணத்தை வைக்கிறோம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கணும்டி. யார் நம்மள கேள்வி கேட்கறான்னு பாப்போம். இவங்க கொடுமைப்படுத்துவாங்க. நம்ம வெளியில வந்தா நம்ம அடங்காப்புறாரே திமிரு பிடிச்சவ ஆனவா வீட்டுக்கு அடங்காதவா. அப்போ காலத்துக்கும் அவங்க கொடுக்க தண்டனை நம்ம ஏத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ தானே வந்தோம். அடிமையா ஒண்ணு பொறக்கலையே. அன்பு காட்டுனா அடிமையா இருக்கலாம். இங்க பாருங்க டி. எங்க வயசெல்லாம் கடந்து போச்சு. நீங்களும் அப்படி இருந்து உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. எங்களெல்லாம் இப்படி சொல்லி சொல்லிதான் வீட்டுக்குள்ளே முடக்குனாங்க. 16 புள்ள. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பிச்சை வரைக்கும் எடுத்தேன்டி. அப்ப கூட இந்த ஊர் உலகம் எனக்கு கொடுத்த பட்ட பேர் என்ன தெரியுமா? எப்படி 16 பிள்ளைய காப்பாத்திருப்பா? சும்மா எப்படி காப்பாத்த முடியும்? அப்படின்னு நான் சொல்லிச்சது. என்னென்ன பட்ட கொடுக்கணுமோ அத்தனை பட்டத்தையும் கொடுக்கதான் செஞ்சது. தொழிஞ்சு நில்லுங்கடி. நம்ம வாழதான் வந்திருக்கோம். தப்பு நம்ம எதுவும் பண்ணலையே. ஏதோ நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு சடங்கு வச்சோ சிரிச்சோ பழகுதான். இது போதும். இதை தாண்டி நாம ஒண்ணும் போகலையே. இந்த சந்தோஷத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் விடாதீங்கடி. இந்த சந்தோஷத்தை நீங்க எப்பவும் வச்சுக்கிடுங்க. இங்க பாரு, எங்க காலம் தான் முடிஞ்சு போச்சு. எங்களை தான் வாழ விடல. ஆனா நீங்களும் எங்களை மாதிரி வாழாவட்டியா இருந்துடாதீங்க. நீங்க 5 பேர் இருக்கீங்க. போதும். 5 கையும் சேர்ந்தா போதும். ஓச பலமா இருக்கும். சந்தோஷமா இருங்கடி. யாரு துணையும் இங்க நமக்கு தேவையில்லை. எப்பவும் ஆடுற பாடுறோட சந்தோஷமா இருங்க. பொறப்பு ஒரு திருப்பு, இறப்பு ஒரு திருப்பு தான். ஊடல மிச்சம் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. அத வாழ்ந்துட்டு போங்க. இவ்வளவு கடக்கால அடி சடங்கு நாளைக்கு ஜாம் ஜாம் வைக்கணும் மட்டி. சரி நான் போய் மேக்கப் செட் எல்லாம் தூக்கிட்டு வரேன். பாதவத்தி முடிய அவுட் ஆக்கி விட்டுட்டேன். சாலமு பொண்டாட்டியா. என்னடி புருஷ பத்தி சாத்தவர? இங்க எப்படி? ஏன் அத வந்திருக்கேன். அடியே புருஷங்க நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்காடி? அது வந்து இல்லங்க சும்மா அப்படி தெரியல நின்னுட்டு வந்தேன். சடங்கு அது சும்மா. சும்மாவா? மும்பரமா அந்த மாதிரி இருக்குது. ஆமா இப்ப சடங்கு வச்சா என்னவா?
அது வை. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளே? என்ன நாளா? என்ன நாளே? இன்னைக்கு நம்ம கல்யாண நாளடி. கல்யாண நாளா? ஆத்தி மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? ஆமாங்க. காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு சினிமாக்கெல்லாம் போயிட்டு எங்க தங்கிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு. அப்பா நல்ல நாள் லேட்டா வந்திருக்கேன். அப்படியாங்க? ஐயோ எனக்கு தெரியாம போச்சுதே. இல்லட்ட மட்டும் அப்படியே வந்திருப்ப. இப்ப நீ உள்ளுக்குள்ள சிரிக்கேன்னு எனக்கு தெரியுது. இல்லங்க. நல்ல நேரம் லேட்டா வந்தோம், இல்லன்னா காலையிலே கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சிருக்கேன். அது எப்படி புருஷன் நினைப்ப என்ன சுத்திட்டு இருக்கா? நீ தெருவுல சிரிக்கிறது இங்க வரைக்கும் கேக்குது. அது இங்க வரைக்குமா கேட்டது? கண்ணா புள்ளான்னு கேட்டுச்சு. நீ அங்க சிரிக்கி சிரிக்கி எனக்கு இங்க அடிவெல்லாம் பெசறிட்டு வந்து பாத்துக்க. அது அப்படி சிரிக்க? அது வாய் விட்டு மனம் விட்டு சிரிக்கும் பத்தியில அது அப்படிதான் சத்தம் கேட்கும் பாத்துக்கங்க. பொய்யான சிரிப்புதான் அப்படின்னு இருக்கும். உண்மையா மனம் விட்டு சிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அப்படின்னு வருங்க. கோமாளி. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அட்டியே நீ சிரிக்கிற அழக பார்த்து இல்ல இனிமேல் என்கிட்ட மட்டும் அப்படி சரியா? சிரிக்க முடியலையே. சிரிச்சாதான் உங்க அம்மைக்கும் அந்த குந்தாணிக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நைட்டு இப்படித்தான் உங்ககிட்ட கக்கப்பன்னு சிரிப்பேன். காலையில இந்த குந்தாணி உங்க அம்மை என்ன நக்கல் அடிப்பா தெரியுமா? நீங்க என்னைக்காவது என்னன்னு கேட்டிருக்கீங்களா? சத்தியம் எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சிட்டா மட்டும் இதெல்லாம் கவனிக்கணும். பொண்டாட்டி கிட்ட சந்தோஷமா இருக்க மட்டும் தெரியுதுல்ல, சுத்தி வீட்டுல என்ன நடக்குங்கிறதையும் கவனிக்கணும். நம்ம பொண்டாட்டி எங்க அம்மாவா குந்தாணி எல்லாம் நல்லா பாக்காங்களா, வச்சாங்களா, ஏதாவது சொல்லுதாங்களா, அக்கம் பக்கம் எப்படி நடந்துக்கிடுதாங்க, நம்ம பொண்டாட்டி உண்மையிலே வெளியில நல்லா சந்தோஷமா இருக்காளா, அக்கம் பக்கத்துல பாதுகாப்பா இருக்காளா, என்ன யாதுன்னு புருஷன் விசாரிக்கணும். நான் ஒவ்வொன்னா வந்து உங்ககிட்ட சொன்னாலும் எப்பவும் பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வரும். இல்ல நானே எப்பமா தான் வீட்டு இருக்க அப்ப ஃபுல்லா குறையாம சொல்லுதான்னு சொல்ல வேண்டியது வரும். அதுக்கு தான் நாங்களும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு துளைக்க வேண்டியிருக்கு. காதலிக்கும் போது எங்களை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்களை பத்தி எப்படிலாம் அலசி ஆராய்வீங்க. அதே கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எக்கேடு கட்டு போன மாதிரி போட்டு விட்டுறியா? தப்புதான், ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு பண்ண மட்டும் நான் அங்க நிக்கணும் இங்க நிக்கணும் கரோப்பை என்ன பார்க்கணும்னு என்னமா நோட்டம் பண்ணிட்டு அலைஞ்சீங்க. அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல தானே இருக்கானே அசால்ட்டா போயிட வேண்டியது. நீங்க பாட்டுக்கு நைட்டு என்கிட்ட சிரிச்சு பேசுங்க. காலையில உங்க அம்மைய அந்த குந்தாணி என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? தலகாணி மந்திரம் முந்தான முடிச்சு நீ என்னத்தான் மயக்கினாலும் என் பிள்ளை ஏன் பேச்ச மீற மாட்டேன்னு உங்க அம்மா எகத்தால பேசுறாரு. எப்படி மறந்தாலும் உங்ககிட்ட மன விட்டு சிரிக்க முடியும்? அந்த போலியான சிரிப்பு தான் இப்படிதான் சிரிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே உங்ககிட்ட சந்தோஷமா இருந்து கத்தி சிரிச்சா கூட பயமா இருக்கு. சாரிடி. சாரி. அதான் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சா தனித்தனி கொடுத்தனமா அனுப்பியிருக்காங்க. புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கட்டும் சிரிச்சு பேசட்டும்னு. அது ஒரு வயசு வரைக்கும் தான் சிரிச்சு பேச முடியும். புள்ள குட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் கூட நமக்கு சிரிக்க முடியலனா நம்ம எப்பதான் சிரிக்கிறதுக்கு? கடவுள் சில நேரம் சில காரியங்களை கரெக்டா பண்ணுதாரு. உண்மைதான். அப்பவுமே குழந்தைய கொடுத்திருந்தாருன்னா நீ சொல்ற வலி வேதனை எதுவுமே எனக்கு புரியாம போயிருக்கும். சொல்ல போனா நம்ம சந்தோஷமா உண்மையிலே இல்ல, நம்ம உண்மையா இல்ல. அதனாலதான் அந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கல. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. புரிஞ்சுக்கிட்ட சரிதான். சாரி. பரவாயில்ல. அப்போ நீ சிரிக்கவே இல்ல. எங்க சிரிக்க? நான் என்ன பண்ணேன்? ஒரே பையன், அம்மாவை நான் அதை பார்த்து ஆகணும். அவங்க கூட வச்சுதான் ஆகணும். அம்மா கூட இருக்க சொன்னா அவளையும் கூட இருக்க சொன்னாங்க. என்ன சொல்லுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அவ இருக்கா இல்லாம போற எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. இருக்கவங்க சும்மாவாது இருக்கணும். உன்கிட்ட இருக்க பக்கம் கூட அவங்ககிட்ட இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? அம்மா பாப்பானா பொண்டாட்டிய பாப்பனா? உண்மையிலே என் மண்டை கடந்து காயுது. ஏதாவது ஒரு நல்ல கோமல சேர்த்தா கூட கல்லுங்கக்காரன்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுப்பாங்க. சரி முதிர் இல்லத்துல சேர்க்கலான்னு பார்த்தா பாவி பைய பொண்டாட்டி பச்சை கட்டி நான் கொண்டு சேர்த்துட்டான் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையுமே அறுத்து கிழிச்சு சாபம் கொடுப்பாங்க. இது எதுவும் வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு உள்ளக்குள்ள இவ்வளவு கொடுமை நடக்கணும் நான் மறந்துட்டேன். சரிடி நீ இங்கே இரு, நாங்க சரி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு இப்போ உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்குது. நான் இறக்கப்பட்டா திரும்ப திரும்ப இதேதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரி பண்ணுங்க, வாரேன். சரி. சாரி. ஏன்? இன்பத்தில துன்பத்தில கூட இருப்பேன்னு சொன்னேன். ஆனா பாதியிலே விட்டுட்டேன். பரவாயில்ல, தப்பு ஏன் மேலதானே இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ளயும் கஷ்டமோ நஷ்டம் வந்தா சமாளிக்கலாம். 3வது மனுஷங்க மூலம் வர்றதை எப்படிங்க சமாளிக்க முடியும்? இப்ப கூட பாருங்க சின்னத்திர அம்மா இப்பதான் என்ன வசியம் பண்ணிட்டு போகுது, அறுத்து கிழிச்சிட்டு போகுது. ஏன் எதுக்கா? பூசனை விட்டுட்டு வந்து கிடக்காம. சரி நீ போ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சீக்கிரம் வரேன். எனக்கு தெரியும் கல்யாண நாளின்னு, அது எப்படி மறக்க முடியும்? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரேன். அப்புறம் என்ன? ஒண்ணு இல்ல.
என்னங்க ஆ, அது வந்து அழகா இருக்கு. அது வந்து இப்போ எதுவும் வேண்டாமே. அதான் எல்லாத்தையும் சரி பண்றதை சொல்லிட்டேனே. அதுக்கு இல்ல, மனசு ஒத்துக்கல. நான் உன் புருஷன்டி. எப்போ பேச வேண்டிய இடத்துல நீங்க மௌனமா இருந்தீங்களா? எனக்கு தோண மாட்டேங்குது. நான் உன் புருஷன்டி. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால ஏத்துக்க முடியல. அப்போ எனக்கு உரிமை இல்லையா? அப்படி இல்ல, இப்போ நீ என்ன சொல்ல வர? அதான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னேன். அது இல்லைங்க. பின்ன என்னடி, இன்னைக்கு கல்யாணம் நல்ல ஆசை தொட்டா வேண்டாங்கிற? மறுபடியும் தப்பு ஆயிட்டுனா சரி பண்ணதுக்கு அசிங்கமா இருக்கும். சரி பண்ணிட்டு சந்தோஷமா. நம்பிக்கை இல்லை பத்தின உனக்கு என் மேல. அதான் உன் பக்கம் இருக்க வேதனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு புரிஞ்சு நடக்க வேண்டாமா? நான் என்ன பண்ணட்டும்? அவங்க என்ன பெத்தவங்க, நான் என்ன பண்ணட்டும்? அவங்களுக்கு யாரும் இல்லை என்ன விட்டா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நீ என்ன ஐடியா கொடு. என்னால எதுவும் பண்ண முடியல. அவங்களாவது புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு பார்த்தேன், அவங்களும் புரிஞ்சுக்கல. இப்படி நீ ஒரு பக்கம் என்ன பந்தாடுதா, அவங்க ஒரு பக்கம் பந்தாடுனா நான் எங்க தாண்டி போக? எனக்கும் மனசுல வலி இருக்குது. சரி கெட்டனா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாம் மறந்துடும் வந்தேன். சத்தியமா அப்படி நினைப்பு தாண்டி வந்தேன். உன் கூட அப்படி சந்தோஷமா இருக்கணும், கொஞ்சம் மனசுல வழியெல்லாம் குறையும் தாண்டி வந்தேன். இப்படி ஆளுக்காளா வந்தானா நான் என்னடி பண்ணுவேன்? இல்லைங்க. சரி நான் தொடக்கூடாது அவ்வளவுதானே? உன்னை தொடர்ந்து கூட எனக்கு தகுதி இல்லை, பொண்டாட்டி கூட இருக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படிதானே? இவ்ளோ பேசுறீங்க. நாங்க எந்த ஒத்தையில கிளம்பி வந்தேன், இங்க வந்து 6-7 மாசம் ஆச்சுது. என்ன ஏதுன்னு கூட கேட்காம தானே இருந்தீங்க. அப்ப எத்தனை நாள் நானும் உங்க பாசத்துக்கு ஏங்கிருப்பேன், உங்க தொடுதலுக்காக எத்தனை நாள் ஏங்கிருப்பேன். எனக்கும் உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கும்ல. சொல்லுங்க, இந்த 1 வருஷத்துக்குள்ள எத்தனை வாட்டி எனக்கும் ஆசை வந்திருக்கும்? சொல்லுங்க. நீங்க பண்ண தப்பு இல்ல, நான் பண்ண தப்பா? மறுபடி தப்பு நடக்க கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். நான் ஒன்னும் கல்லஞ்ச கரையெல்லாம் இல்ல. உங்க அம்மாவை விரட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் மட்டும் சுக போகவும் வாழணும்னு ஆசைப்படுறவா இல்ல. உங்க அம்மாக்கு புரிய வைங்க. நான் உங்கள பாதைன்னு உங்களுக்கு புரிய வைங்க. புரிய வைக்க முடியல, அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அதை எடுங்க. நான் தின சண்டை போட்டு என் மனநிலை பாதிக்கப்பட்டு அதனால எனக்கு கரு தங்காம நான் சித்திரவதைப்படுறேங்க. மனசளவுலயும் உடம்பளவுலயும் நான் செத்து போறேன். என்னால அங்க சித்திரவதை அனுபவிக்க முடியல. அந்த மனநிலை நாங்க இருந்தா இப்ப நீ எப்பவுமே குழந்தை தங்காதே. பகல் ஃபுல்லா சித்திரவதை அனுபவிக்கிறேன். உங்க அம்மாவும் அந்த குந்தாணி கொடுக்குற டார்ச்சர்ல என் மண்டையே வெடிக்குது. சரி பண்ணுங்க. எனக்கு தெரியல, நான் எதுவும் பண்ண முடியாது. தனி கொடுத்தன போலாமா? என்ன? தனி கொடுத்தன போலாமான்னு கேட்டேன். அதே ஊர்க்காரன் தானே பேசிட்டு போறான், விடு. என்ன தனியா கிடப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், விடு. நீங்க கோவத்துல எனக்கு என்ன தாண்டி பண்ண சொல்ற சொல்லு. அதுவும் உன்னால முடியல, இதுவும் முடியல. என்ன நடிச்சது சாகடிக்கடி நீ. இவனுக்கு எங்க அம்மா உனக்கு மாமியார், அவங்கள உனக்கு தனியா போறதுக்கு கூட மனசு வரல. நான் புள்ள, எங்க அப்பா எங்க விட்டு போனப்பா கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு துணியை தேடலையே, என்ன அம்போன்னு விட்டுட்டு என்ன போகலையே. எனக்காக அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காங்கடி. இப்போ சொன்னிய 6 மாசம் எனக்கு தொடர்ந்து ஆசை இருந்து தொட முடியல, தனியா தவிச்சேன்னு. அவங்க இத்தனை மாசம் அதை தானே அனுப்பிச்சிருப்பாங்க. எங்க அப்பா என்னை விட்டு போகும்போது நான் 40 நாள் பிள்ளையா, அன்னிலிருந்து எங்க அம்மா அதை தானே அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லா ஆசையும் பிறந்தது யாருக்காக? எனக்காக தானே. அவங்களுக்கும் காதல் உணர்வுகள் எதுவும் வந்திருக்காது. இன்னொரு தொழில் தேடிட்டு போனே அவங்க நினைக்கல. எந்த தாயும் செய்ய மாட்டா புள்ள. நான் மட்டும் என் தேவைக்கு எனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக அவங்கள தூக்கி எறிய முடியுமா? சொல்லுடி, என்ன தாண்டி பண்ணட்டும், முடிவு சொல்லு. சரி, இங்க கொஞ்ச நாள் இருந்து உங்க கூட அப்படி இப்படி இந்த குழந்தை தங்கி உனக்கு எந்த கூட்டிட்டு போனா அவங்க மாறுவாங்கன்னு நினைச்சேன். இங்க நீ சந்தோஷமா இருக்க, அது எனக்கு தெரியும். இந்த சந்தோஷத்தை நிச்சயமா குழந்தை தங்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எந்த போய் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். நீ அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்க. நான் இப்ப என்னடி பண்ணட்டும் சொல்லு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீ சொல்லு. எனக்கு தெரியல. இங்க பாரு, எந்த குழப்பமும் வேண்டாம். நீ சந்தோஷமா இரு. 3 மாசத்துக்கு திருப்பி நான் பார்த்துட்டு போறேன். சந்தோஷமா இருக்கிறேன். உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வா. நிஜமா கோவம் இல்லையே? கோவம் இல்லை. 3 மாசத்துக்கு திருப்பி 2 மாசத்துக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போறேன். இப்போ சந்தோஷம் தானே? ஏதோ எனக்கு பொண்ணுலாம் பாத்தியா? இல்ல. சரி, எல்லா ஏற்பாடு பண்றேன். இங்க நீ வசதியா இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தந்துட்டு போறேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நானா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. சரி, இப்போ
அப்பா அம்மா இருக்காங்க. இல்ல உங்க அம்மா ஊருக்கு போயாச்சு. எப்போ? நான் கல்யாணம் சொன்னேன் அப்பதான். பாங்க. சரி உள்ள போலாமா? அத்தி சின்னத்தரம்மா என்ன இப்படி கிளி கிளி கிழிச்சிட்டு போயிட்டு? அத்தி சதீஷ் போய் உள்ள கோமால நிக்குது. வீட்டுக்கு அடங்காம சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமா, இவர் மட்டும் வீட்டுக்கு அடங்கிட சுத்திட்டு இருந்தாரு. சட்டை எங்கடி? போட்டிருக்கேம்ல. எங்கடி போட்டிருக்க? இந்தா, உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு இப்படி போட்டதுதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோத்த கலப்பாரு. நான் யார் கோத்தையும் கலப்பல. சரி சரி வழி விடுங்க, நான் வீட்டுக்குள்ள போனேன். மானத்தை வாங்கிட்ட வர. நான் யார் மானத்தையும் வாங்கல. அப்ப இத்தனை வருஷம் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு பேரு எத்தனை நாள்? என்ன மீனா, உன் புருஷ எவ்வளவு பைக்கில கூட்டிட்டு போறா? இந்த மீனா, உன் புருஷ ஏன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப எனக்கு அவமானமா தானே இருந்திருக்கும். நான் உங்க மேல எதுவும் பண்ணலையே. ஓ, உனக்கு வந்து நினைப்பு வேலை இருக்குதா? அதுக்கு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அவசியப்பட்டா? அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. போதுப்பா, இந்த கல்யாணம் வரைக்கும் போதும். இப்ப என்னோட அதிகமா சம்பளம் எடுக்கல. அது என் பிள்ளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் என் எதிர்காலத்துக்கு தான் நினைக்கிறத தவிர யாரையும் மட்டமா நினைக்கிறதுக்காக இல்ல. யாரை விட நான் ஒசந்தவான்னு காட்டுறதுக்கு இல்ல. அது என் தேவைக்கு. நம்ம நம்பி ஒரு குழந்தை பிறந்திருக்க. நீங்க வேணா விட்டுலாம், பெத்தவ நான் விட முடியுமா என்ன? என் பிள்ளை எதிர்காலத்துக்கு வேணும், உங்களையும் நம்பி இருக்க முடியாத. அத என் தேவைக்கு நானே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி உங்களோட அதிகமா சம்பாத்தியம் பண்றதுக்கு கௌரவம் எனக்கு கிடையாது. போட்டே சரிசி, எப்படி அழகா பாருங்க பொண்டாட்டி. எனக்கு ஒண்ணு புரியல. இதே இந்த மனுஷன் இதே மாதிரி ஜாக்கெட் போட்ட பொம்பளைல வீட்டுக்கு கூட்டு வரும்போது ஏ சதிசி என்னல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறதுக்கு ஒரு நாதி வரல. ஏன் நீங்களே வரல? இப்போ என்ன கேள்வி கேக்குறீங்க? எவ்வளவு ஆழத்துல பேச பாருங்க பொண்டாட்டி. அதாவது இந்த மனுஷன் தப்பு பண்ணும்போது யாரும் தட்டி கேட்க வரல. 5 வருஷமா என்னலாமோ பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்ப கேட்க வராத நீங்க, நான் ஒரு ப்ளவுஸ் தான் இப்படி போட்டிருக்கேன், இதுக்கு எதுக்கு இப்படி வாரீங்க எனக்கு புரியல. இந்த மனுஷன் செஞ்ச தப்ப நான் செய்யலையே. இல்லே, அதிகமா சம்பளம் எடுக்க போற அந்த திமிரு கொஞ்சம் அடக்கி வைங்க. ஊர்ல இப்படி எல்லா பொம்பளையும் கிளம்புனா நாடு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, புண்ணியவதி சொல்லிட்டா கேளுங்க, குடும்பம் விளங்கிரும். எப்ப புருஷனோ பொண்டாட்டியோ இப்படி கண்டவ பேச்ச கட்டி வீட்டுக்குள்ள சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குடும்பம் இப்ப இல்ல எப்பவுமே உருப்படாது. அவன் சந்தோஷங்கிற ஒண்ணா மறந்துட வேண்டியதான். இந்த மாதிரி உருப்படாத பொம்பளைங்க பேச்ச கட்டி வீணா போயிடாதீங்க. போங்க, நான் வீட்டுக்குள்ள போன வழி விடுங்க. ஒழுங்கா இருக்க உள்ள போ. இல்லனா என் வீட்டுல என்ன என்ன அவமானப்படுத்துறவ எனக்கு தேவையில்லை. நல்லா இருக்குது. இதுதான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். என்ன அவமானப்படுத்துறவர் எனக்கு தேவையில்லை, டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். நீங்க ஏன் தரல? பத்தல பொட்டச்சிக்கு எவ்வளவு வாய் கொழுப்புனே. ஏன் இவ்வளவு நீயும் ஒண்ணா? சச்சா, இவில நானும் ஒண்ணு கிடையாது. இவிய பழக்கம் எனக்கு கிடையாது. இவி செஞ்ச கேடுகட்டலே நான் பார்க்க மாட்டேன். புள்ள மனசு இருந்துக்கிட்டியாவோ? புள்ள இப்பதான் பாசமே வந்திருக்கு. என் புள்ளைக்காக ரெண்டு எழுதி பொறுத்து போறேன். என் புள்ள எதிர்காலம் என்னத்துக்காகும்? நீ இப்படி அலைஞ்சனா என் புள்ள எதிர்காலம் என்னத்துக்காகும்? இதே நீங்க தப்பு பண்ண மாதிரியா நினைச்சு பார்க்கல. நம்ம இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இதை பாக்குற நம்ம பையன் நாளைக்கு இதே மாதிரி நான் பண்ணுவான் அப்படி நீங்க நினைக்கல. அத நான் திருந்தி வந்துட்டேனே. திருந்தி அவன் எகத்தாலத்தை பத்தியால திருந்தின மனுஷன் புள்ளி நேசிச்ச அளவுக்கு பொண்டாட்டியும் நேசிச்சிருக்கணும். புள்ள மேல உங்களுக்கு பாசம் வந்தது எனக்கு தெரியும். அதுலயும் ஒரு சீனல் இருக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க நம்ம புள்ள நம்மளை கண்டுக்காம கெட்டு போயிட்டாம நம்மளை கவனிக்காம போயிருவானே, வயசான காலத்துல நம்ம புள்ள நம்மளுக்கு பார்க்காம போயிருவானேங்கிற பயம். நல்ல புள்ளைய வளர்ந்தாதானே நம்மளை கவனிப்பான், எதுவுமே தெரியாத பையனா இருந்தாலும் நம்மள கவனிப்பான் அப்படிங்கிற சீனம் திருந்தல. நீங்க திருந்திருந்தா சந்தோஷப்படுறவன் நானா தான் இருந்திருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன இப்ப கஷ்டமா? அவனுக்கு ஒரு கஷ்டமா இல்லையே, அவனுக்கு அம்மா நான் இருந்தேன். நீங்க இப்படி பண்ணனால அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு தான். நீங்க தெரிஞ்சிருந்தா நான் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க திருந்தல, நடிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டல அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காமல போதாது. எம்மா தாயே, உங்க கதை எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிடாதீங்க. உங்க புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு தானே புள்ளையில கூட்டிட்டு தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் உங்க புருஷன் ஒருத்திய கல்யாணம் பண்ணணும்னே வேண்டாம். ஆனா இவரு என்ன கல்யாணம் பண்ணிச்சிட்டு 10 பேர் கூட வாழுவாரு. ஆனா நான் இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி. நீ பாத்து என் புருஷன் ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டானே தெரியும். ஊதி பறக்கிட்டோம்ல பார்த்தோம். சின்ன தரப்பாவை பார்த்தோம். இன்னொரு குடும்பத்து கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. முன்னால என்ன சொன்னீங்க? என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காருன்னு. அப்புறம் எங்கயோ காணாம போயிட்டான்னு சொன்னீங்க. இப்பதானே தெரியும் உங்க புருஷன் காணாம போல, வெளிநாட்டுக்கும் போகல, இன்னொத்தி கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் அதே இன்னொத்தி கூட கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தின்னு போயிட்டாரு. ஆனா இவரு ஒரே ஒருத்தி தானே, ஒரே ஒருத்தி தானே காதலிச்சு உங்க புருஷன் போனாரு. ஏன் நீங்க ஏத்துக்கிட வேண்டியதானே?
மாதிரி பத்து இல்லையே. ஒருத்தைய பார்த்ததுக்கே உங்களுக்கு ஏத்துக்க முடியல, நாங்க மட்டும் ஏத்துக்கணும். நான் இந்த ப்ளவுஸ் போட்டதே இவரால ஏத்துக்க முடியல, ஆனா இவ செஞ்ச எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும். இவர் திருந்துற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். நான் மாத்திக்கவே மாட்டேன். இன்னும் கம்மி பண்ணுவேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அடப்பாவி, இன்னும் கம்மி பண்ணுவியா? ஆமா, நீங்க முழுசா வெளியில வந்தா தப்பிச்சிங்க. இல்ல உங்க மானத்தை நான் இப்படித்தான் வாங்குவேன். அம்மாடியா, ஒரு பொம்பளைக்கு ஆணவம் இருக்கலாமா? இவ்வளவு ஆணவம் இருக்க கூடாது. எப்படி சொல்லிட்டு போறா? சரி சரி, இதுக்கு நீ ஒரு டைவர்ஸே பண்ணிரலாம். ஏன் என் பையன் தெருல நிக்குதுக்கா? உங்க வேலையை கொண்டு பார்த்துட்டு போங்க. நல்லதுக்கு காலமே இல்லையா? என் பையன் நல்லா வளரணும். அவனுக்கு அம்மா வேணும், அப்பா வேணும். இவளை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். எங்க தட்டுன வருவான்னு எனக்கு தெரியும். பெருசா பிளான போடுறான் போலுக்க. தட்ட வேண்டிய இடத்த தட்டினா தானா வரப்போறான். அவளை எப்படி தட்டி தூக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை கொண்டு பார்த்துட்டு போங்க. நல்லதுக்கு காலமே இல்ல. இன்னும் குழப்பியா? எப்படி அசிங்கப்பட்டு என் காலில் இருந்து விளப்பறன் மட்டும் பாரு. வீட்டை விட்டு நீ வெளியே போக மாட்டேன். ஓலக்கூறு தோல காத்துல ஆடுது, கண்ணனை தேடுது. தங்கங்களுக்கு சடங்குக்கு பெசல ஏதாவது பண்ணணுமே. சரி நம்ம போவோம், நேரம் ஆயிட்டு. ஓலக்கூறு தோல காத்துல ஆடுது, கண்ணனை தேடுது. மாட பத்துங்க. இம்மா அவங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்க. மாட பத்துங்க. அம்மா அம்மா தங்கங்களுக்கு மட்டும் சடங்கு இல்ல, எனக்கும் சடங்குதான். வச்சுக்க. இன்னும் 40 வயசுல சடங்கு வச்சுக்க. வைப்பேன். 40 இல்ல 60 கூட சடங்கு வைப்பேன். ஆனா சீசைய போது யாருன்னு கேட்கணுமே. வேறுபடுத்த ஆரம்பிச்சிட்டா. கேளா வர வர மரியாதை தேடி நல்லதில்ல சொல்லிட்டா. நான் ஊர்ல இப்ப யாருக்குமே மரியாதை கொடுக்கறதே இல்ல. மரியாதை கொடுக்கற அளவுக்கு இங்க பெரிய மனுஷன் எவனும் இல்ல. திமிர பத்தியா? எனக்கு சீசைய போது யாருன்னு தெரிஞ்சுக்கயே. ஊரேவா ஆட்டி படிக்கிய? படுங்க படுங்க. ஓ, புது புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய. என்ன தப்புன்னு கேக்க? அறியாமை என்னும் மடமையடா, அது அடித்து நொறுக்குமடா. அகராதில இருந்து எடுத்துட்டோம். ஓ, பயத்தவங்க அதுல இருந்து எடுத்துட்டீங்க. தமிழ்ல எனக்கு பிடிக்காத 3 எழுத்து பயா. அது எனக்கு தெரியாது. பெரிய புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய. புரட்சி எல்லாம் இல்ல, வாழ தொடங்கி இருக்கோம். எது அந்த தங்க கடைக்கு சடங்கு வைக்கிறது இல்ல? இப்ப சடங்கு வைக்கதா உங்களுக்கு பிரச்சனையானு கேக்க? இங்க சடங்கு வைங்க, கல்யாணத்தையும் வைங்க. ஆனா இந்த ஊரை மாத்திரையா மண்ணங்கட்டிய மாத்திரையா நீங்க ஏதாவது மாத்தி அடைஞ்சிங்க தொலைச்சு வந்துருச்சு. ஹலோ, என்னங்க இந்த ஊர்ல உங்களுக்கு மட்டும் உரிமை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த மண்ணே எங்களுக்கு உரிமை. ஹலோ, புரட்சி நினைச்சா புரட்சி. நாங்க எங்க வேலைய பாக்கோம், அவ்வளவுதான். அது உங்களுக்கு புரட்சி தெரிஞ்சா அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. டோன்ட் கேர். புருஷனுக்கு கீழ்ப்படிய கூடாது, வீட்டுல அடங்க கூடாது, தெரு தெருவா சுத்தணும், பொம்பளை சேர்ந்து கூத்து குமாரம் அடிக்கணும். இதானே? இங்க 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காரியாரே பாவனசம் குற்றாலம்னு போலாம். அது புரட்சி இல்ல. அதே 4 பொம்பளைங்க நாங்க போனா உங்களுக்கு புரட்சி. நீங்க போனா சுற்றுலா, நாங்க போனா புரட்சி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு வேலை கிடைச்சா பாச்சி வைக்கலாம், அது ஆண் நட்பு. அதே நாங்க எங்க தோழிகளுக்கு ஒரு சடங்கு வச்சு பார்த்தா புரட்சி படுவீங்கன்னு சொல்ல வேண்டியது. தங்கங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சடங்கு தான் அடுத்த வாரம். முறைச்சு வர்றது யாரு தெரியுமா? என்ன புதுசா ஒரு குதிரை போடுதா? என் மாமா பையனா எனக்கு எல்லாம் சரி செய்ய போறான். மாமா பையனா? என் மாமா பையன் மிலிட்டரியில இருக்கான், என்னை தேடி வர போறான். மிலிட்டரிக்கன வர வைக்க போறோம். சடங்கு வைக்கிறதுக்கு எனக்கு பரிசு போட போறவனே அவன் தான். என் மாமா பையன் வந்து எனக்கு சீர் செய்ய போறான். சடங்கு சீரு. பெத்தவங்க எனக்கு சடங்கு வைக்கல, அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எனக்கு சடங்கு வைக்க போறாங்க. பெத்தவங்க செஞ்சா சடங்கு, அதே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சா உங்களுக்கு புரட்சி. பரவாயில்ல, உங்க கணக்கு புரட்சியை தெரிஞ்சா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷமா இருப்போம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். ஊரை நாசமாக்குறதுக்கு இப்போ அந்த கிழக்கு எதுக்கு சடங்கு? இல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்ககிட்ட வந்து நாங்க நன்கொடை கேட்கல சடங்கு வைக்கிறதுக்கு. ரொம்ப எட்டிக்கு முட்டியா பேச படிச்சிருக்கா? ஊமையா இருந்தாதான் ஊமை குத்தா குத்திடுறீங்களே. பேசுனா வாயாடி
பிடிச்சிருக்கு அந்த பேரையே எனக்கு சொல்லி கூப்பிடுங்க. ஏகத்தால ஆனவல்ல பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்குன்னு ஒரு வரமா இருக்குது. அந்த வரமுறையை வகுத்தது யாரு? இவன் என்ன எப்ப பார்த்தா சடக்கு சடக்குன்னு பேசுறா? முன்னாடி இப்பெல்லாம் பேச மாட்டாளே. ஹலோ, அந்த வரமுறையை வகுத்தது யாருன்னு கேட்கேன். ஆணுக்கு பெண்ணு சமம்னு சொல்ல வரல. ஆனா உங்கள இருந்து நாங்க எது குறைஞ்சவங்க இல்லன்னு சொல்ல வரேன். ஆணுக்கு பெண் சமம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு போட்டியா வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கதான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கதான் நான் வந்திருக்கேன். புரட்சி பண்ண வரல. உங்களுக்கு சரி சமம்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணதுக்கும் நான் வரல. நீங்க எக்கேடு நட்டு போங்க. நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் நடக்குதா? நாங்க உங்களுக்கு போட்டியா வந்துட்டோம் நினைச்சிட்டீங்களா? சே சே சே, அது எப்படி வருவோம்? என்ன இருந்தாலும் நீங்க வேற நாங்க வேறதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வேற நாங்க வேறதான். எங்க கோணம் வேற உங்க கோணம் வேற. அதனால நீங்களும் நானும் ஒண்ணுலாம் கிடையாது. என்ன உங்களை விட எங்களுக்கு பெருசா பண்ண முடியும். ஆனா பண்ண மாட்டோம். பயத்தினால இல்ல, எங்களுக்கு பிடிக்கல. புடிச்ச பண்ணிடுறீங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அதுல ஒண்ணு தப்பு இல்லையா? எப்படி பார்த்தாலும் கிடக்கு முடக்க பேசுறா. சரி முடிஞ்சா வாங்க. பிரியாணி பிரியாணி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சடங்குக்கு போட போறோம். ஊருக்கே போட போறோம். வெக்கமா இல்ல? சடங்காயிட்டோன்னு சொல்றதுக்கு வெக்கப்படலையா? ஆனா சடங்கு வைக்கிறதுக்கு மட்டும் நாங்க வெக்கப்படணுமா? ஏன் வெக்கப்படணும்? வெக்கணும் பட்டா சடங்காயிட்டேன்னு சொல்றதுக்கு கூட வெக்கப்படணும். அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க. அதை சடங்கு வைக்க போறேன்னு சொன்னா உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இவன் இப்பெல்லாம் பேச மாட்டாளே. ஆறிலும் சாவே நூறிலும் சாவே போனது போகட்டும் போடா மடமையடா. இப்படி மட்டம் தட்டுறது மடமையடா. திமிரா பண்ணாத. இப்படி பண்ண யாரும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஒழுங்கா ஏதாவது வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு வழிய பாரு. இவருக்கு அக்கறையா? எங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைக்கணும்னு எங்களுக்கு தெரியணும். வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும்போது ஒருத்தர் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல. இப்போ அக்கறையா வந்து கேட்கவனா நட்டனா? இவன் என்ன இப்படி பேசுறா? ஏய், என்னடி இப்படி பேசுறா? வாழ்க்கை அமைக்கணும் மண்ணங்கட்டி அமைக்கணும் எங்களுக்கு தெரியும். நீங்க மூடிக்கிட்டு போனா. இல்ல, இவகிட்ட வாயை கொடுத்தா நம்ம தான் அசிங்கப்படணும். வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போனமா? அப்படியே போயிட்டா மட்டும் அப்புறம் சொல்ல மாட்டேனே. என் முறப்பைய இல்ல, என் முறப்பைய பேர் பேத்ரா. மிலிட்டரிமேன். ஹம்சமா இருப்பான். பியூட்டிஃபுல்லா இருப்பான். சொல்லப்போனா உங்களோட அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு மட்டும் இப்ப நான் முரசைய கூப்பிடுக்கேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தை பிடிங்கிட்டு வருவான். அவனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாவம், லவ் பண்ணிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போனோம். அந்த விருப்பிலே மிலிட்டரியை பார்க்க போயிட்டான். இப்போ நீ வாடா எனக்கு முரசைன்னு சொன்னா போதும், பறந்து வருவான். ஆமா வாரம் வர வச்சிருவோம்ல. அசிங்கமா இல்ல? சேச்சே, காதலி இருக்கும் போதே உங்களுக்கு அசிங்கம் இல்ல, எனக்கு என்ன அசிங்கம்? நான் ஒண்ணு குடும்ப நடத்த கூப்பிடலையே, சீசைய தானே கூப்பிட்டுருக்கேன். இந்த மடக்கிற மாதிரிலாம் பேச்சு வேண்டாம். சேச்சே, நான் எதுக்கு மடக்க போறேன்? நான் உண்மை சொன்னேன். உங்களுக்கு அப்படியே குறு குறுன்னு வருது. அதே பழமொழி சொல்லவ குற்றவுல நெஞ்சுதான் குறு குறு குறுன்னு வருமா? அத்தி நம்மளை பத்தி சொல்லிவிட்டாலே அப்படின்னு உங்க மனசு முன்னுக்குட்டி வந்து முந்திரி கொட்ட மாதிரி முந்தி தேவை ஒன்னதான் குத்தி காட்டுறான்னு அப்படி குறு 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 குறுன்னு வரும் பாத்துக்கங்க. அதுக்கு தான் குற்றவுல நெஞ்சு குறு குறுக்குங்குது. எதிர்காலம் வரும் என் கடமை வரும் அதுவரை பொறுத்திருப்பேன். உன்னை பார்த்து ஊர்ல இருக்க பொம்பளைங்களும் நாசமா போறதுக்கு. அதே ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணு கெட்டு போறதுலாம் இல்ல. அத்தி அவ வாழ ஆரம்பிச்சுட்டா நாம தான் இன்னும் இப்படியே இருக்கோன்னு அவங்களும் முயற்சி பண்றது வேற ஒண்ணு இல்ல. அதை நீங்க தப்பா மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளதான் சிறைக்குள்ள இருக்குது, நாமளும் பறந்து பாப்பமேனு முயற்சி பண்ணி பாப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு மனுஷன் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு புறாவை போட்டு வளர்த்துட்டு இருந்தானா. அந்த புறா நினைச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு கொடுத்து வச்ச புறா இந்த உலகத்திலேயே இல்ல, நம்ம முதலாளி தேவையானதெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சான். அப்ப ஒரு நாளே அந்த கூட்டை சுத்தி இன்னொரு புறா அழகா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்துச்சான். இந்த கூட்டுக்குள்ள இருக்க புறா என்ன நினைச்சுச்சா, வேறு ஒருவேளை சோத்துக்கு இந்த புறா என்ன பாடுபடுது, சே நமக்கெல்லாம் இந்த நிலைமை இல்ல அப்படின்னு இது அதை பார்த்து பரிதாபப்பட்டுச்சான். அப்பதான் வெளியில பறந்த புறா சொல்லிச்சான், இப்படி கூட்டுக்குள்ளே வாழ்றிய உனக்கு கஷ்டமா இல்ல, உன் சிறக எடுத்து விரி பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கூட்டுல இருக்க புறா, என்ன நீ இப்படி சொல்லிட்ட, என் முதல்ல என்னை எப்படிலாம் பாத்துக்கிட்ட தெரியுமா, இப்ப பா நான் எப்படி பறக்கேன்னு சொல்லிச்சான். ஆனா பறக்க முடியல, ஏன்னா கூடு தடுத்துச்சான். ஆனா வெளியில இந்த பறவை இன்னும் 2 பறவைகளை கூட்டுக்கிட்டு சந்தோஷமா சிறகடிச்சு பறந்து ஒண்ணுக்கு சந்தோஷமா இருந்துச்சான். அப்பதான் இந்த கூட்டுக்குள்ள இந்த புறாவுக்கு புரிஞ்சுதான், தேவையானதெல்லாம் கிடைக்கிறது வாழ்க்கை இல்ல, பிடிச்ச மாதிரி வாழ்றதான் வாழ்க்கைன்னு. அப்பதான் இந்த புறாவுக்கு புரிஞ்சுச்சான். பூமிக்கு வாழறதுக்கு தான் வந்தவங்கதா. அப்பதான் அந்த புறா உணர்ந்துச்சான், சிறகடிச்சு பறக்கணும், வானத்துல பறக்கணும், அதுதான் நம்மளோட கடமை, அதுதான் நம்மளோட சந்தோஷம்னு. அதுக்கப்புறம் அந்த புறாவுக்கு புரிஞ்சுச்சான். அதனால இந்த புறாவும் இந்த கூட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிச்சான்.
அப்போ இந்த ஓனர் சொன்னாராம், அடங்காத புறா, அடங்க பாரி புறா, என்ன வெளியில பறக்கிறதுக்கு முயற்சி பண்ற, அப்போ சிறகன் நொடிச்சு போட்டுருவேன்னு திட்டுனானா. அத்தை இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்ததே நம்மள வெளியில பறக்க விடாம பண்ணதுக்கு தானா அப்படின்னு அந்த புறாக்கு அப்பதான் புரிஞ்சுச்சான். அப்போ அதுக்கு பேர் பாசம் இல்லைன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுச்சான். அவன் தேவைக்குன்னு புரிஞ்சுச்சான். யார் யாரு எங்கெங்க எப்படி வாழணுமோ அப்படி எப்படி வாழணும், அதுதான் வாழ்க்கை. எங்க போய் மாட்ட போய் கண்டிப்பா நீங்க 5 பேர் ஜெயிலுக்கு போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. பரவாயில்ல, நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஜாமீன் எடுக்க வர வேண்டாம். சரி, என் முறை பையனுக்கு மிலிட்டரிக்கு போன் போட போறேன், வரட்டா? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், அதுவரை காத்திருப்பேன். ஓல குருத்தோல காத்துல ஆடுது என் மாமனை தேடுது. மாமாய், நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா மாமா. மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, என் மாமா இல்ல என் மாமா நினைச்சாலே கிளிகளும் பாருங்க. சரி வரட்டா? மாமா 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 மாமா, ஏமா ஏமா ஏமா, மாமா. மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, வந்துட்ட அட்வைஸ் பண்ணதுக்கு. உனக்கு ஒரு தோல காத்துல ஆடுது கண்ணனை தேடுது. ஆதிரா, இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்ட தொலைச்சு வத்தாச்சு. உனக்கும் எனக்கும் என்னடா என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா? உன்னை இதுமேல் பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். எதுக்காக வந்து நிக்கிறேன்? கோபப்படாத. கோபப்படக்கூடாதா? நான் கடைசியா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு என்ன பார்த்த? பார்க்கணும் போல இருந்தது. உனக்கு மண்டி அறிவில்ல, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். முன்னிட்டு மறுபடியும் முன்னாடி வந்து நிக்கிறேன். உங்கள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். முன்னாடி போறதுக்கு நீ வந்து கிச்சானியனே. ஏன்டா என் வாழ்க்கையில வரீங்க? உங்கள பார்த்தாலே எனக்கு கிறுக்கு பிடிக்குடா. போடுங்க இருந்து. சரி, கோபப்படாத. நான் அதுக்காக வரல. உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. பத்திரம் வரைக்கும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து தானடா வந்தேன். இல்லப்பா, அதுக்கு இல்ல. நீ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருந்த, அது சக்சஸ் ஆயிருக்கேன். அதை வாங்கிட்டு சொல்லிட்டு போறான் வந்தேன். எனக்கு இப்ப காசு பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். என்ன விட்டுடா. எனக்கு எந்த ப்ராஜெக்டும் வேண்டாம். எனக்கு இப்ப தேவை நிம்மதியான வாழ்க்கை. நான் இப்பதான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எந்த ப்ராஜெக்ட் வேணா நீயே எடுத்துக்க. என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நிக்காத. இல்ல, போ. என்ன பைத்தியம் பிடிக்க வைக்காத. வாழ்க்கையில ஒண்ணு பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு ஆரம்பமே நீடா. ஆதிரா, பேசுறது என் பேரை சொல்லாத. அதான் உங்க அப்பா கேட்ட மாதிரி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நீ எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ எவளையாவது கட்டிக்கிட்டு எப்படியாவது போ. ஏன்டா என் முன்னாடி வந்து நிக்கிற? உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நீ திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து நிக்குது. உனக்கு எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. தயவு செய்து சொல்றேன், என் முன்னாடி வராத. சாரி. ஓ சாரி வேண்டாம், உன் மண்ணாங்கட்டி வேண்டாம். என் முன்னாடி நிக்காத. சந்தோஷமா போய்கிட்டு இருந்தேன். ஏன்டா சனிய மாதிரி என் முன்னாடியே வந்து நிக்கீங்க? கோபம் எரிச்சல் வருது. இப்படிதான் வாழ போறியா? இதுதான் வாழ்க்கை, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை. இதுல நான் நிம்மதியா இருக்கேன், அது போதும். நீ வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். இல்ல, அந்த ப்ராஜெக்டை மட்டும் வாங்கிட்டு போயிரு. உன் லைஃபுக்கு ஃபுல்லா அது உதவும். நல்ல ப்ராஜெக்ட் விட்டுறாத. அந்த ப்ராஜெக்டுக்காக நீ ராப்பகல உழைச்ச. எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். என் வாழ்நாளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்காக சேர்த்து வைக்க போறது இல்ல. இந்த நொடி, இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கேன், அது போதும் எனக்கு. திரும்ப அந்த பிசினஸ் அது இதுன்னு அதுக்கு பின்னாடி போய் என் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. என் சந்தோஷத்தை வளர்க்கறதுக்கு நான் விரும்பல. போதும், இதுவே எனக்கு போதும். அதை நீயே எடுத்துக்க. ஆதிரா,
உனக்கோ எனக்கோ எதுவும் இல்ல. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாடி. என்னால முடியல. காதல் பிரிவோட வலி எப்படி இருக்குன்னு இப்ப புரியுது எனக்கு. நான் உன் நினைப்புலதான் வாழ்வேன். எனக்கு மனைவினா அது நீ மட்டும்தான். இவ பின்னாடிதான் அலைய போற அப்படிதானே? தயவு செய்து என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. டேய், ஒண்ணு அவ வேணும்னா ஒரேடி அவ பின்னாடி போயிரு. இல்ல இந்த அப்பா வேணும்னா நான் சொல்றத கேளு. இல்லன்னு வச்சுக்க, நாங்க என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு அவதான் வேணும். பைத்திய மாதிரி அலையாத. அவ இப்ப தறிதட்டு தெரியுதா? ஊருக்கே அடங்காம அலைதாளுங்க. அவளை இஷ்டத்துக்கு வாழணும் முடிவு பண்ணிட்டாளுங்க. இனி ஒருத்தன் கூட உருப்படியா வாழ மாட்டாளுங்க. இனி அவளை வீட்டுக்கு அடங்க மாட்டாளுங்க, ஊருக்கு அடங்க மாட்டாளுங்க. சும்மா இருங்கப்பா. வாழ்க்கையில தோத்து போனவா அவ சிரிச்சுட்டா நம்ம கணித அப்படி தெரியுது. வாழ்க்கையில தோத்து போனவா சிரிக்க கூடாது. சிரிச்சா நம்ம இப்படிதான் பேசுறோம். போங்கப்பா. ஏன் இதுக்கு கூட சிரிச்சது இல்லையா? அப்ப வீட்டுக்கு அடங்காம இருந்தா சும்மா சும்மா வந்து நின்னுக்கிட்டு போங்கப்பா. அப்படி என்ன வீட்டுக்கு ஊருக்கு அடங்காம பண்ணிட்டா? கிழவிக்கு சடங்கு வச்சு கிழவிக்கு கழுத்து பண்ணி பார்க்க போறாங்களா? துணை எவ்வளவு முக்கியங்கத இந்த தனிமை எனக்கு உணர்த்திச்சு. ஆனா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கண்டிப்பா துணை தேவை. நமக்குன்னு ஒரு துணை தேவை. இந்த பூமியில வாழறதுக்கு நமக்கு ஒரு துணை தேவை. 16 வயசுல பிடிக்கிறதா துணை இல்ல, 70 வயசுல துணை தேவைப்படும். நீங்க துணை என்ன வெறும் காமத்துக்கு மட்டும் பாக்கீங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் நம்ம முடியாம இருக்கும் போது நமக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு தான் துணை. உங்க கல்ல தூசி மாதிரி எடுங்க. பாக்குறதுலாம் தப்பு. அதான் இப்படி உங்களுக்கு தெரியுது. ஏன் 70 வயசுக்காரங்களுக்கு ஒரு துணை தேவையா? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அதுல எந்த தப்பு இந்த மாதிரி எனக்கு தோணல. காக்கா குருவிக்கு கூட துணை இருக்குது. மனசுக்கு எந்த என்ன தப்புன்னு கேக்குறேன். எல்லாத்தையும் தப்பான கண்ணத்துல பார்க்க வேண்டியது, இப்படிலாம் பேச வேண்டியது. சரி, துணைனா வெறும் அதுக்கு மட்டும் தானா? உங்க புத்தியில எப்படி போகுது? நீ அவளை பேச மாட்ட. நீ அவ மயக்கத்துல இருக்கல. ஆமா, அவ மயக்கத்துல தான் இருக்க. அது 100க்கு 100 உண்மைதான். திரும்ப என் கூட வந்துட மாட்டாளா? என் கூட வாழ மாட்டாளா? எனக்கு உறுதுணையா இருக்க மாட்டாளா? என்கிட்ட பாசம் கட்ட மாட்டாளா அப்படின்னு அவன் நினைப்புலதான் இருக்க. அவன் நினைப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், அவ வீட்டுக்கும் ஊருக்கு அடங்க மாட்டா. போங்கப்பா. இல்ல, இவ்வளவு ஊருக்கு அடங்க மாட்டாளுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். பாத்தீங்கல்ல, இவ்வளவு ஊரை நாசமாக்கிடுவாளுங்க. இவளுக்குள்ள ஊருக்குள்ள விட்டோம் ஒரு குடும்பம் கூட உருப்படியா வாழ முடியாது. நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் மாத்திடுவாளுங்க. பிறவே வீட்டுல இருக்க பொம்பளை எல்லாம் இப்படி தறி கட்டி திரிவாளுங்க. ஒருத்தவங்க கூட குடும்பமா வாழ முடியாது. இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவாளுங்க. உண்மைதான். இதுக்கு ஏதாவது பண்ணணும். ஒண்ணு வேண்டாம். இவளெல்லாம் அசிங்கப்படுத்துறாலே போதும். துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடுவாளுங்க. ஊருக்குள்ள இருக்காளுங்க. இவ்வளவு ஊரை விட்டு அடிச்சு தோத்த வைப்போம். ஊரே ஒண்ணு சேர்ந்து இவ்வளவு அடிச்சு தோத்துவோம். என்ன உதவி வேணும் மட்டும் கேளுங்க. அவளுக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாது. புரட்சி பண்ணலாம். புரட்சி புரட்சி. அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் கொண்டு வாங்க. வருது பாரு. சின்ன சின்ன கவிதை என் கையெழுத துடிக்கும். துண்ட கட் பண்ணிடுவேன். அப்புறம் ஆளு கலக்கல இருக்க மாதிரி இருக்கு. டேய், தொலைச்சிடுவேன். சத்தியமா ஆளு கொஞ்சம் ஆள் தூக்கலா இருக்க. காதல் வந்துட்டோ? ஆமா, உனக்கு காரி துப்பதுக்கு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்வேன் எருமை மாடே. நல்லா இருக்கு மரியாதை. இன்னும் நிறைய வரும் வாயில. ஓகே ஓகே ரைட் விட்டுரு. அப்புறம் நிஜமாவே தான் ஆளு சூப்பரா இருக்கிய. ஓத வாங்க போறேன். வழி விடுறா. வந்துட்டான் முழு மாடு மாதிரி வண்டியை மறைச்சுக்கிட்டு. வழி விடுறா. மரியாதை இல்ல. ஏய், உனக்கு என்ன மரியாதை? போற வர பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன மரியாதை? சீ, வழி விடு. இல்ல இப்பெல்லாம் நீ ஒரு மார்க்கமா பேசுற, ஒரு மார்க்கமா இருக்கி இப்படி ரெக்க முளைச்சிருக்கு. அட அதான் ஏஞ்சல் மாதிரி சும்மா சூப்பரா இருக்க. சும்மாடி அப்படி ஏஞ்சல் மாதிரியே இருக்க. அப்படியே நீ கையெல்லாம் வச்சுட்டு ஏஞ்சல் அடி வானத்துல இருந்து அப்படி மெதுவா ஸ்லோவிஸ்ல இறங்கி வந்த மாதிரி இருக்குடி. சத்தியமாடி அப்படி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வர தேவதை மாதிரி இருக்க. குட்டை நான் நாள் கணக்கு பார்த்துட்டே இருப்பேன். நாள் கணக்கு என்ன காலமெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். பார்க்க மட்டும் இல்ல தூக்கி கொஞ்சம் சொன்ன எப்படி கொஞ்சம் தெரியுமா? கண்ணா பின்னான்னு கொஞ்சம் வண்டி சலிக்கவே சலிக்காதடி. ஒரு சின்ன பென்ஷன் கூட எப்படி கொஞ்சம் மட்டும் பாரு. நீயே போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் வண்டி சலிக்காத மூஞ்சிடி. கியூட்டா இருக்கடி. கால் என்ன கிடக்கு தெரியுமா? அட கொலுசு. அட எருமை மாடே, அதுக்கு கீழ போடா. என் கண்ணுக்கு கொலுசுதான் தெரியுது. செருப்பு. ஓ அப்படியா? சரி செருப்பு பிஞ்சுதான் சொல்லி உங்க ஒருத்தர் தச்சுட்டு இருக்காரு. கொண்டு தச்சு தரேன். தீய வச்சுதாண்ட உன்னை அடிக்க வச்சிருக்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதாண்ட சொல்லுவேன் எருமை மாடே. நான் புனிஞ்சு உன் காலில் மெட்டி வேணா போடுறேன். சோறு பொண்ணு சொல்லக்கூடாது. பிஞ்சிட்டுனா நானே உனக்கு போட்டு விடுறேன். சரியா? பேசும்போது கூட குழந்தை பேச மாதிரியே இருக்கு. நீ உனக்கு சிரிப்பு மூஞ்சி தெரியுமா? கோவப்படுறது கூட குழந்தை கோவப்பட்ட மாதிரியே அப்படி உருண்டே இருக்கு மூஞ்சி. அப்படி தூக்கி வச்சு முத்தனம் போல இருக்குடி. சத்தியமா நீ கோவப்பட்ட கோவமே வர மாட்டேங்குது. அதை விட சிரிப்பு வருது. இல்ல அதை விட தூக்கிச்சு கொஞ்சம் போல வருது பத்துக்க. நீ இப்படியே மூஞ்சி வச்சுக்க உனக்கு நல்லா இருக்கு பத்துக்க. கோவப்படுதியோ? என்ன வாய் பேசுறேன்? நீ சிரிச்சாலும் அழகுதான், கோவப்பட்டாலும் அழகுதாண்டி. ஆனா நீ ஒரு தனி ரகம் தெரியுமா? என்ன அழகா இருக்கப்பா. சே சே சே, அர்த்தம் சொல்லவே முடியாது. வாயா முன்னத்துக்கு வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர. அத்தனை அப்படி எதுக்கி பிடிச்சுக்கைய. நொத்தா, மூஞ்சி
அப்படி சொல்லக்கூடாது. சரி வா வா வா, நடந்து போவாத, என் மனசு வலிக்கும். வா வா நல்ல இரு. அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு முடியா, அப்படி இருக்க கட்டி போற மாதிரி இருக்கும். வாயே. லூசு. சரி தங்கம்பாட்டிக்கு சடங்காம அப்படியா? ஆமா. எங்களெல்லாம் கூப்பிடுறியா? எரும மாடெல்லாம் கூப்பிட முடியாது. சரி அப்ப உன் சடங்குக்கு கூப்பிடுறியா? ஏய், தொலைச்சு. என்ன பேச்சு பேசுற? இல்லடி, உனக்கு ஒரு சடங்கு வச்சு பார்க்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம், கொன்னுருவேன். இல்லடி, உனக்கு சடங்கு வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் உனக்கு சீரெல்லாம் செய்யறேன் சரியா? உனக்கு குடில் கட்டுறதுல இருந்து ஒரு கணத்துல மஞ்சள் பூசுற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். 2 வடை சங்கிலி, கழுத்துக்கு கொலுசு, கழுத்துக்கு தாலி எல்லாம் கொடுப்பேன். போடா. சத்தியமா சொல்றேன்டி, கொடுப்பேன். உனக்கு சடங்கு உறுதி. உனக்கு சடங்கு செஞ்சு பார்க்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கோத்த காப்பாம போடா. என் செல்ல குட்டி, என் செல்ல பொண்ணு, என் தங்கப்பில. அப்புறம் இன்னும் 1 மாசத்துல உனக்கு சடங்கு. இந்த மாமன் தான் உனக்கு எல்லா சீரும் செய்வான். அப்படியே எனக்கு தாலியும் கட்டுவான். ஒத்தா, இன்னும் 1 மாசத்துல உன் கழுத்து தாலி அருண்டி.